தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களை, இத்திருப்பலியானது ஆலயத்திலே கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒருபிறப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who have wrote their mass intention yesterday, and all the devotees of the Lady of Health Velangani who are watching the same. தூய இதயத்தோடு திருப்பலி கொடுக்க நமது குற்றங்குறைகளுக்காக மனமிருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உண்டாகிவிட இயலாத நாங்கள் திருமணமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உமோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அக்காலத்தில் இஸ்ராயேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர், இஸ்ராயேலின் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலைவில் இருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்ந்துள்ளேன். கன்னிப்பெண்ணாகிய இஸ்ராயேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேள தாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போல நடனம் ஆடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய். தோட்டைக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராயிம் மலையில் எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார்: யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ராயேலின் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறை சாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். 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 மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே, அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். கன்னிப் பெண்கள் நடனமாடி கழித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக
காத்தருள்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. பொழுது மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 வசனங்கள் 21 முதல் 28 முடியும். அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கடானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என்று கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழி சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாக இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து வரும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்ணீரோடு வந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மனிதருடைய ஜெபத்தையும் கடவுள் கேட்பார். ஒரு தாய் ஒருவர் இருந்தார். அவருடைய மகன் தாறுமாறான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான். இளைஞர்களோடு சேர்ந்து என்னென்ன செயல்கள் செய்ய முடியுமோ எல்லா கெட்ட பழக்கங்களையும் செய்ய ஆரம்பித்தான். அவருடைய தாய் ஒரு நாள், 2 நாள், 1 மாதம், 2 மாதம், இப்படி அல்ல, பல ஆண்டுகள் அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள் கண்ணீரோடு. அவர் யார் என்றால் மோனிகம்மாள். அவருடைய மகன் அகுஸ்தினார். அகுஸ்தினாருக்காக ஏறக்குறைய 17 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் தொடர்ந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தார். ஒரு முறை அம்புரோசியாரை பார்த்து, எனது மகன் இப்படி தாறுமாறாக தீய பழக்கத்தில் ஈடுபட்டு கெட்டு போய் கொண்டே இருக்கிறான், அவன் எப்போது திரும்பி வருவான் என்று அம்புரோசியாரை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, அம்மா, உங்களுடைய கண்ணீர் உன்னுடைய மகனை வீணாக்காது, நீ
சிந்துகிற ஒவ்வொரு துளியும் அங்கே அவனுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னார். மோனிகா அம்மாள் ஏறக்குறைய 17 ஆண்டுகள் இவ்வாறு தன்னுடைய மகனுக்காக அழுது கண்ணீர் சிந்தி ஜெபித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் மாலை வேளையில் அகுஸ்தினார் அவர் தோட்டத்தில் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது எடுத்து வாசி என்று ஒரு சிறுவன் ஒரு குரல் கேட்டது, சிறுவனுடைய குரல் கேட்டது. அவர் திரும்ப திரும்ப அப்படி பார்க்குறார், எதை எடுத்து வாசிக்கிறது அவனு பார்க்குறார். பக்கத்தில் ஒரு விவிலியம் இருக்கிறது. அந்த விவிலியத்தை எடுக்கிறாரு, சும்மா அப்படி திறக்கிறாரு. அவர் கண்ணில் பட்ட வசனத்தை அவர் படிக்கிறார். ரோமியர்கள் திருமுகம் அதிகாரம் 13 வசனம் 13 அவருடைய கண்ணில் படுகிறது. அதை வாசிக்கிறார். பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு, பொறாமை ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை அவர் படித்தவுடன் அப்படியே ஒரு மாற்றம் அவருக்கு ஏற்பட்டது. தாயினுடைய கண்ணீர் வீண் போகவில்லை. அந்த அகுஸ்தினார் மறை வல்லுநராக இருக்கிறார், ஆயராக இருக்கிறார், திருச்சபையினுடைய பெரிய ஒரு தலைவராக என்று இருக்கிறார். அகுஸ்தினார் என்றால் ஏகப்பட்ட தலைவர்களில் அவர் ஒரு சிறந்த ஒரு தலைவர். இவர் தான் திருச்சபையினுடைய முழு ஆளுமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்படி 17 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அனுபவித்த அவர் கடவுள் ஒரு நேரத்தில் காலம் தாழ்த்துகிறார் என்றால் ஒரு நல்ல ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கிறார், ஒரு மாற்றத்தை கடவுள் கொடுக்கிறார். உடனே நம்மளுக்கு கிடைக்கல, நம்மளுக்கு இது கேட்ட உடனே கிடைக்கல என்பதல்ல. ஒரு செடி இருக்குது, அதை விதை போட்டவுடன் கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும், அப்புறம்தான் அது வளர்ந்து வரும். எந்த நேரத்தில் எந்த ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பது கடவுளுக்கு தெரியும். அந்த அகுஸ்தினாரை 17 ஆண்டுகளுக்கு மேலாக தாயை அங்கே கண்ணீர் சிந்த வைத்து ஒரு பெரிய ஒரு புனிதராக உயர்த்தியிருக்கிறார். காலம் தாழ்த்தலாம் கடவுள், ஆனால் அவர் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். என்னை நற்செய்தியில் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பெண்மணியிடம் நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு வாசிக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய உண்மையான நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். கனானேய பெண். இப்போ கனானேய பெண்ணிடம் இயேசு புதுமைகள் செய்கின்ற பொழுது நம்பிக்கை இருந்தால் போதும். கடவுளும் நம்பிக்கை இருக்குதா, நீ நம்புகிறாயா, போதும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நூற்றுத்தலைவர் வருவார், வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இப்படியெல்லாம் இயேசுனுடைய புதுமைகள் ஒவ்வொன்றாக நம்பிக்கை இருந்தால் போதும் என்று இருக்கிறது. ஆனால் இன்றைய நற்செய்தி பகுதியில் அந்த பெண், தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், என்னுடைய மகள் பேய் பிடித்து ரொம்ப கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறார், கெஞ்சுறாங்க, கதறாங்க. ஆனால் இயேசுனுடைய பதில், நாய்க்குட்டிகளுக்கு எடுத்து போட முடியுமா, இஸ்ராயலுக்கு மக்களிடமே அனுப்பப்பட்டேன், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஏன் இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர் சீதோன் அந்த பகுதிகளுக்கு போகிறார். இதுக்கு முன்னாடி இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இஸ்ராயல் மக்களுக்கும் அங்கே கனானாய மக்களுக்கும் 1400 வருடங்களாக ஒரு பகை இருந்தது. என்ன பகை என்றால், யோசுவா காலத்திலே இருந்தது. யோசுவா மக்களை எல்லாம் வழிநடத்தி கானான் நாட்டுக்கு போகின்ற பொழுது, கானான் நாட்டில் இந்த கனானியர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் விக்கிர வழிபாடு, சிலை வழிபாடை வைத்து அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது இஸ்ராயல் மக்களுக்கு பிடிக்கவில்லை. அதிலிருந்து ஒரு வெறுப்பு அவர்களுக்கு ஏற்பட்டது. கனானியர்களை பார்த்தாலே ஒரு வெறுப்பு. அந்த சீதோன் பகுதிகளுக்கு யூத மக்கள் போகவே மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலே ஒரு பகை, ஒரு வெறுப்பு இருக்கும். அதனால தான் அங்கே சீடர்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு பின்னாடி கத்திக்கிட்டே வராளே அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பின்னாடி ஒரு பெண் வர்றாங்க, பாவமாக இருக்குது, அனுப்பிவிடுங்க வார்த்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை. சொல்லக்கூடிய வார்த்தை, தமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாளே இவள் அனுப்பிவிடுங்க. அந்த ஒரு பகை, வெறுப்பு அந்த சீடர்களுடைய மனதில் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலம் தாழ்த்துவது எதற்கு என்றால், அவளுடைய நம்பிக்கை ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். அவருடைய நம்பிக்கை இன்னும் மென்மேலும் பெருக்குவதற்காகவும், அந்த நம்பிக்கை எப்படி அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார் கடவுள் மீது என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையை சொன்னால் அந்த பெண்மணி என்ன செய்கிறார், மேசையிலிருந்து வெறும் சிறு துண்டுகளையும் நாய்க்குட்டைகள்லாம் தின்னுமே,
இப்போ இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துவது, இவ்வளவு நாட்கள் ஒரு பகையோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் இப்படி இனிமேல் இருக்கக்கூடாது, பகை என்பது ஒவ்வொரு மனிதரிடம் இருக்கவே கூடாது என்பதை அங்கே புரிய வைப்பதற்காக கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள், அம்மா உனது நம்பிக்கை பெரிது. ஆண்டவருக்கு தெரியும் நம்பிக்கை எப்படி வச்சுருப்பாங்கன்னு, வருகின்ற பொழுதே அவருக்கு தெரியும். ஆனால் என்ன செய்கிறார், இந்த வார்த்தைகள் மூலமாக மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறார். சீடர்கள், குறிப்பாக சீடர்களுக்கு இவளை அனுப்பிவிடும், கத்திக்கிட்டே இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய சீடர்களை அவர்களுக்கு இந்த நம்பிக்கை, அம்மா உனது நம்பிக்கை பெரிது, நீ போ அப்படின்னு போகும்போது அந்த குணம் கிடைக்கிற நிகழ்வு. ஆண்டவர் இயேசு காலம் தாழ்த்துவார், ஆனால் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செயல்பட்டு கொண்டே இருப்பார். அந்த பெண்மனுடைய நம்பிக்கையை எல்லா மக்களுக்கும் அங்கே கொடுத்தார். இன்றைக்கி முக்கியமாக ஒரு திருவிழாவை கொண்டாடுகிறோம். என்ன திருவிழா என்றால், அன்னை மரியாளுக்கு ஒரு ஆலயம் நேர்ந்தெளிப்பு. அந்த ஆலயம் எப்படி இருக்கிறது, ரோமையிலே அன்னை மரியாளுக்கு என்று ஒரு ஆலயம், பெரிய ஒரு பேராலயம் நேர்ந்தளிக்கப்பட்ட நாள் என்று. அந்த ஆலயம் எப்படி உருவானது என்றால், 358ஆம் ஆண்டு, கிபி 358ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஒரு பெரிய ரோமையில் உள்ள ஒரு பெரிய செல்வந்தர் தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, சரி நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் குழந்தைகள் இல்லை, நம்முடைய சொத்துக்களை எல்லாம் கடவுளுக்கு நாம் காணிக்கையாக கொடுத்து விடலாம் என்று அவர்கள் நினைத்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அன்னை மரியாளிடத்திலே அங்கே முட்டி போட்டு அவர்கள் கண்ணீர் சிந்தி ஜெபம் செய்கிறாங்க. எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்க இருக்கிறோம், எங்களை வழி நடத்து என்று அவர்கள் அந்த பணக்கார தம்பதிகள் ஜெபிக்கிறார்கள். அவர்களுடைய ஜெபத்தை அன்னை மரியாள் அங்கே கேட்டு அன்று இரவே என்ன செய்கிறார், அங்கே அவர்களுக்கு கனவில் தோன்றுகிறார். அவர்களுக்கு மட்டுமல்ல, அப்போது ஆயராக இருந்த லிபேரியுஸ் ஆயருக்கும் ஒரே நேரத்தில் அவர்களுக்கு கனவில் தோன்றி, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி, அதாவது இன்று, எந்த இடத்தில் பனி பெய்கின்றதோ அந்த இடத்தில் எனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். பார்க்குறாங்க. அடுத்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி, அடுத்த நாள் காலை ஆயரும் அங்கே வருகிறார், அங்கே இருக்கிறாரு, இவர்கள் வர்றாங்க. 2 பேருக்கு ஒரே நேரத்தில் கனவு. பயங்கரமான வெயில். ஆகஸ்ட் மாதம் என்றால் ரோமையிலே கோடை காலம், வெயில் அடிக்கிறது. இப்போ நம்ம ஊரில் எல்லா நாளில் வெயில் அடிச்சிட்டு இருக்குது, மழையே இல்லாத ஒரு சூழல். அப்போ அந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு கோடை நேரத்தில் பனி எப்போது பெய்யும்? அன்னை மரியாள் அந்த பனியை ஒரு இடத்துல அவர் அங்கே ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பெய்ய வைக்கிறார். என்ன இடம் என்றால், எஸ்குலைன் அந்த ஒரு குன்றின் மீது நிறைய பனிகள் அங்கே பெய்தது. அங்கே என்ன செஞ்சாங்க என்றால், அன்னை மரியாவுக்கு என்று ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை அங்கே கட்டினார்கள். அடுத்து கிபி 431ஆம் ஆண்டு எபேசு சங்கம் கூடிய பொழுது அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்பதை அறிவித்தனுடைய நினைவாக மிக பிரமாண்டமாக ஒரு பேராலயமாக அந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு இன்று அதற்கு நேர்ந்தெளிப்பு திருவிழாவை அங்கே கொண்டாடுகிறார்கள். அப்போ அன்னை மரியாள் ஒரு வெப்பமான ஒரு சூழலிலும் ஒரு பணியை அங்கே கொடுத்து, இந்த இடத்திலே நான் இருக்கிறேன், அங்கு வருகிற எல்லாருக்கும் அற்புதங்களை செய்வேன் என்று அந்த வெப்பமான சூழ்நிலையிலும் ஒரு குளிர்ச்சியான நிலையை அன்னை மரியாள் அங்கே ஏற்படுத்தி கொடுத்தார். கண்ணீரோடு வருகிறவர்களுக்கு, கவலையோடு வருகிறவர்கள் எல்லாருக்கும், அங்கே சூடாக வருகிற அனைத்து பேருக்கும் குளிர்ச்சியை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து அன்னை மரியாள் இந்த இடம் ஒரு புனிதமான இடம் என்று சொல்லி அந்த இடத்தை தேர்வு செய்த அந்த நாளை இன்று நாம் அன்னை மரியா பனி மாதா என்று ஆலயம் என்று நாம் கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் நமது வேலை நகரையும் ஒரு புனித இடமாக தேர்ந்தெடுத்து இங்கு இருந்து கொண்டு தேடி வருகிற அத்தனை மக்களுக்கும் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் காட்சி கொடுத்த இடம் இந்த இடம். அந்த வேலை நகரிலே அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்ற பொழுது எல்லா மக்களும் தேடி வருகிற அத்தனை பேருக்கும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். காலங்கள் சில நேரத்தில் தாமதிக்கலாம், ஆனால் கடவுள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். கண்ணீரோடு வருகிறவர்கள், கவலையோடு வருகிறவர்கள், திருமணம் நடக்கவில்லை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அன்னை மரியாளுக்கு இல்லாத துன்பங்கள் இல்லவே இல்லை. 7 மிகப்பெரிய துன்பங்களை அன்னை மரியாள் அனுபவித்தார். அதனால் அன்னை மரியாவுக்கு எல்லா நிகழும் தெரியும். ஒரு மனிதன் எப்படி துன்பப்படுகிறான், என்ன தேவை என்பது அன்னை மரியாவுக்கு முழுமையாக தெரியும். யாரெல்லாம் முழு நம்பிக்கையோடு அவரிடம் ஜெபிக்கின்றார்களோ அவர்களுக்கு அன்னை மரியாள் வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். கண்ணீரோடு ஜெபிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் கண்ணீரை அவர் துடைத்து மகிழ்ச்சியை கொடுப்பார். அதனால்
அன்னை மரியாளை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் நீங்கள் அனைவரும் நீங்கள் வீட்டிற்கு செல்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு செல்வீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு துன்பத்தையும் அன்னை மரியாள் பார்த்து இந்த துன்பத்தை இவருக்கு நான் இனிமேல் கொடுக்க மாட்டேன், ஏனென்றால் தேடி வந்து இருந்து கொண்டு அற்புதங்களை செய்யக்கூடிய புனிதமான இடத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவரோடு இணைந்து நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். எப்படி மோனிகா அம்மாள் 17 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய மகனுக்காக கண்ணீர் சிந்தி அவர் தன்னுடைய மகன் திருந்த வேண்டும் என்று வேண்டினாரோ, அதை காலம் தாமதித்தாலும் ஒரு பெரிய ஒரு புனிதராக அவரை மாற்றியிருக்கிறார். அவர் நம்பிக்கையை பெருசாக தூண்டக்கூடிய மக்கள் பகைமை உணர்வு இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக கரானைய பெண் 1400 வருடங்களாக ஒரு பகைமை ஏற்படுத்திய அந்த நிலையில் அந்த பெண்ணிடம்தான் அதிகமான நம்பிக்கை உண்டு. உங்களிடம் அந்த நம்பிக்கை இல்லை என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே புரிய வைக்கிறார். அம்மா, உங்களது நம்பிக்கை பெரிது, நம்பிக்கையோடு கேளுங்கள், கடவுள் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். நம்பிக்கை இல்லாத மனிதர்களிடத்தில் அது கிடைக்காது. நம்பிக்கையோடு இருக்கிற எல்லா மனிதர்களிடத்திலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவருக்கும் அன்னை மரியாள் வேண்டிய ஆசீர்வாதத்தை நிறைய கொடுப்பார். ஏனென்றால் இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னை மரியாள் எந்த இடத்தில் அதிகமாக பனி பொழிகிறதோ அந்த இடத்தில் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று பணிந்து அந்த ஆலயம் கட்டி இன்று பிரமாண்டமாக அன்னை மரியாள் என்று தனக்கு ஒரு ஆலயத்தை அமைத்து கொண்டு எல்லா மக்களுக்கும் அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அன்னை மரியாளிடம் கேட்போம், நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அருள் வளங்களையும் கொடுத்து நம்மை முழுமையாக பாதுகாப்பார். அன்னை மரியாள் ஒருபோது நம்மை கண்ணீரோடு விடவே மாட்டார். கண்ணீரை துடைத்து நன்மைகள் கொடுத்து மட்டும் அனுப்புவார். அத்தகைய நம்பிக்கையோடு இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கும் அது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளின் திருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியை நிலைத்து நின்று
நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகும் இது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து முடிவென்று சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவன், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட உலங்கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மகு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். உம் திருமண் என்று ஊழியம் பிரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு ஆவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் இங்கே குழுமி இருக்கிற அனைத்து மக்கள் அவருடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்து வரமருளும் என்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பணியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துவதர்களுக்கு முழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டரை தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகிறவன், நமது குற்றவாளிகளுக்காக மனவர்த்தீர்கள் பொழுது பாவத்தை எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாடுவோம் இந்த
நன்றியோடு மன்றாடுவோம். இறைவா, இவ்வுலகில் திகழும் முது திரு அவை வழியாக எங்களுக்கு விண்ணக எருசலேம் முன்குறிக்கப்பட திருவுளமானீரே. அதனால் அருள் அடையாளத்தில் பங்கு கொள்ளும் நாங்கள் உமது அருளின் கோயிலாக கட்டப்படவும் உமது மாட்சி நிறைந்த இவ்விடத்திற்கு வந்து சேரவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வேளாங்கண்ணி பிரத ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறையாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். அன்பும் ஆற்றலும் நிறைந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் பிரத ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமை பேராலயத்தில் குடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பால்கார சிறுவனின் பால்குடத்தை பொங்க செய்த பிரத ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியில் பொங்க செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்க செய்த பிரத ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளையும் துயரங்களையும் விடுவித்து எழுந்து நடக்க செய்வாராக. போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய பிரத ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலில் இருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் பிரத ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our beloved mother, our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆண்டவர் அன்பிலும் சமாதானத்திலும் பணிமாதாவின் ஆதரவிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது.